நீங்கள் கூட இப்போ பார்த்துருப்பீங்க தென்திணை தொகுதியில் நம்ம சென்னை மாநகரம் முழுவதுமே இப்போதைக்கு ஒரு மழைநீர் வடிகால் பணிகள் எல்லா இடத்துலையும் அந்த பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் அடுத்து வரக்கூடிய அந்த பெருவெள்ளத்தை சந்திப்பதற்கு போதுமானதா, அல்லது தென் சென்னைக்குன்னு பிரத்யேகமாக இப்பொழுது உள்ள திட்டத்தை விட அதிக அளவு இந்த மழைநீர் வடிகால் கொள்ளளவு தன்மை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. வட சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, மத்திய சென்னையிலும் இருக்கிறது, தென் சென்னையிலும் இந்த தண்ணீர் போக்கு என்பது உடனடியாக அந்த வடிகால் வடிவதில் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தென் சென்னையில் அது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதனால் இப்போது நம்ம அரசு போட்டுள்ள அந்த திட்டங்கள், செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்கள் போதுமானதா இல்லையா நீங்க பாக்குறது எப்படி தெரியுது? இல்லைங்க, இப்ப எல்லா திட்டமும் நம்ம போட்டு வச்சிருக்கோங்க. ஆனா அந்த திட்டம் வேகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க மழைநீர் வடிகால்லாம் அமைக்கிறீங்க, கடைசியா எங்க போய் சேருது? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருக்க பெருங்குடி குப்பை கிடங்க அகற்றவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும்? தண்ணி பேக்ல தான் வரப்போகுது. சோ அப்படி இருக்கக்கூடிய தன்மையில நீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்க வெறும் 30% அகற்றப்பட்டுறது என்று சொன்னால் தண்ணி ஒட்டுமொத்தமா அங்கதான் போகுது. நீங்க கோயிலம்பாக்கம் ஏரி, நீங்க நன்மகளும் ஒட்டுமொத்தமா எல்லாம் போகுது. சவுத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி பெரும்பாக்கம்ல இருந்து ஒட்டுமா நார்த் டிராவல் ஆகி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வருது. நீங்க நார்த்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, வேளச்சேரி அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி, சைதாப்பேட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் வருது. நீங்க இது காம்ப்ரமைஸா ஏதோ மழைநீர் வடிகால் மட்டும் அமைக்கிறது மூலமா இது தீர்வு காணாது. மழைநீர் வடிகால இருந்து தண்ணி எங்க போகுது? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு 100% நீங்க அகற்றி இருக்கணும். அப்பதான் ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஒரு காம்பிடன்ஸ் திஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் திஸ். இதுவும் அதுவும் ஒன்னா சேர்ந்தாதான் வேலை செய்யும், வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் 1.5 வருஷம் நாங்க போட்ட திட்டத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குள்ளாவே 100% அகற்றப்பட்டுக்கணும். ஆனா 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷம் ஆகி வெறும் 30% அகற்றப்பட்டதுதான் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமான மெத்தன போக்கு, வேற எதுவுமே கிடையாது. சோ நான் என்ன சொல்றேன்னா 1.5 வருஷத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்கு நாங்க அகற்றிடுவேன் என்றுதான் நான் சொல்றேன்.